Hi friends, Assalamu alaikum and welcome back to my channel. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ரொம்ப ஹெல்த்தியான இரும்பு சத்து ரொம்ப அதிகமா இருக்கிற முருங்கைக்கீரை இட்லி பொடி. இந்த இட்லி பொடி நீங்க செஞ்சு கொடுத்தீங்கன்னா முருங்கைக்கீரை சாப்பிடாதவங்க கூட சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு டேஸ்டா இருக்கும். வாங்க இது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். நான் இங்க ஒரு 150 கிராம் கிட்ட முருங்கைக்கீரையை நல்லா 2-3 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணி நிழல்ல காய வச்சு எடுத்துருக்கேன். அதே மாதிரி ஒரு 1.5 கப் கிட்ட கருவேப்பிலையும் நல்லா வாஷ் பண்ணி ட்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம ஆல்ரெடி காய வச்சிருக்கிற முருங்கைக்கீரை சேர்த்துடலாம். இது கிட்டத்தட்ட 3 கப் இருக்கும். இதை மீடியம் ஃப்ளேமில் கைவிடாமல் ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டுருங்க. முருங்கைக்கீரையோட கலர் சேஞ்ச் ஆகாத மாதிரி பார்த்துக்கோங்க. முருங்கைக்கீரை நல்லா வறுப்பட்டுடுச்சு. இப்போ இதை நம்ம தனியாக பிளேட்டில் மாற்றி வச்சிடலாம். நெக்ஸ்ட் கருவேப்பிலையும் இதே மாதிரி நல்லா சிம்மில் வச்சு வறுத்துக்கோங்க. கருவேப்பிலையும் நல்லா வறுப்பட்டுடுச்சு. இப்போ இதை முருங்கைக்கீரை வச்சிருக்கிற அதே பிளேட்லேயே மாற்றி வச்சிடலாம். அடுத்ததாக ஒரு 1/2 கப் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கலாம். இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். நெக்ஸ்ட் அதே கப்பில் ஒரு 1/2 கப் அளவுக்கு உடைச்ச கருப்புளுந்து எடுத்திருக்கேன். இதையும் ஒரு நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கலாம். கருப்புளுந்து யூஸ் பண்ணுறதா இருந்ததுன்னா முழுசுக்கு பதிலாக உடைச்சது எடுத்துக்கோங்க. அப்போ தான் அதோட கலர் சேஞ்ச் ஆகிறது நமக்கு தெரியும். இதையும் கடலைப்பருப்பு எடுத்து வச்சிருக்கிற அதே பிளேட்டில் மாற்றி வச்சிடலாம். அடுத்ததாக அதே பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வெள்ளை எள்ளு, 3/4 டீஸ்பூன் பெப்பர், 3/4 டீஸ்பூன் ஜீரகம், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. இந்த மாதிரி வறுப்பட்டதுக்கப்புறம் தனியாக பிளேட்டில் மாற்றி வச்சுக்கோங்க. அடுத்ததாக பேனில் 1 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு அதில் நான் 10 காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன். காஞ்ச மிளகா உங்களோட ஸ்பைசி லெவலுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் இங்கே ஒரு நார்மல் ஸ்பைசியாக தான் வச்சுருக்கேன். காஞ்ச மிளகா நல்லா உப்பி வந்துடுச்சு. இப்போ இதை மாற்றி வச்சிடலாம். அடுத்ததாக பேனில் 1 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. இதில் ஒரு 10 பல் பூண்டை இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியும் சேர்த்துடலாம். இது இட்லி பொடிக்கு நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். பூண்டும் இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நம்ம பிளேட்டில் மாற்றிடலாம். காஞ்ச மிளகாக்குள்ள காம்புகளை இதை மாதிரி பிச்சு எடுத்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு 2 டீஸ்பூன் உப்பும் ஒரு 3/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூளும் சேர்த்துடலாம். ஃபஸ்ட்டு முருங்கைக்கீரையும் கருவேப்பிலையும் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு அதை லைட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட மீதி உள்ள ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து ரவை கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சதுக்கு அப்புறமா இது மாதிரி ஒரு பிளேட்டில் ஆற வச்சுக்கோங்க. இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி ஒரு 2-3 மாதம் வரைக்கும் யூஸ் பண்ணலாம். இந்த ஹெல்த்தியான முருங்கைக்கீரை இட்லி பொடியை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா ப்ளீஸ் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.